என்னை போல் முடிவர்களுக்கெல்லாம் வரமானதை கொடுத்தால் என்ன பேசிட்டு இருக்கீங்க? வரமானதை கொடுத்தால் வளமானது ஏதாவது குறையும். ஆனால் எனக்கு சாபமானது கொடுத்தால் தபபலம் கூடும். உண்மைதான். சாபம் கொடுத்தா தபபலம் கூடும். என்னை பத்தினி அறியாமல் பேசுகிறாய், அதனால உன்னை மன்னித்து விட்டேன். இல்லை என்றால் நீ ஒரு வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசும்போது உனக்கு சாபம் அளித்திருப்பேன். என் சாபத்துக்கு நிமோற்றமானது கிடையாது. நான் கொடுத்தால் வரம், விட்டால் சாபம். கொடுத்தால் வரம், விட்டால் சாபம். நான் யாருக்கு நான் வரமானது கொடுத்தேன்? யாருக்கு? யாருக்கு சாபமானது அளித்தேன்? யாருக்கு சாபம் அளித்தேன்? இது உனக்கு தெரியுமா? தெரியாது. நான் தான் உரைத்தேன், என்னை பத்தி நீ அறியாதவன். 23 நேத்திரம், 7 மடங்கு கோபம், 3 மட தாடி, கொடுத்தால் வரம், விட்டால் சாபம். பார்த்தவர் பயப்பட வேண்டும், கண்டவர் கலங்கி நிற்க வேண்டும். இப்படிப்பட்ட துருமண்டலத்தை ஆளக்கூடிய தூர்வாய திருமகாமுனிவர் யாருக்கு நான் வரம் கொடுப்பேன்? யாருக்கு வரம் கொடுத்தீங்க? யாருக்கு சாபம் அளித்தீங்க? யாருக்கு சாபம் அளிச்சீங்க? இதெல்லாம் தெரியுமா? தெரியாது கடவுளே. டேடி, ஒரு நாள் ஒரு தினத்திலே துருமண்டலத்திலே நான் ராஜசபையிலே அமர்ந்திருக்கும் பொழுது 1000 பெண்கள், 1000 பெண்கள் அணிப்பணி வேலையெல்லாம் செய்து கொண்டிருந்தார். அந்த அணிப்பணி வேலையெல்லாம் செய்து கொடுக்கும் பொழுது ஒரு பெண்ணாகப்பட்டவள், ஒரு பெண் தன்னந்தன்மையாக வந்து, ஐயனே எனக்கு வேலையானது வேண்டும் அப்படி என்று என்னிடத்தில் வேலைக்கு சேர்ந்தாள். அவள் பெயரோ குந்தி தேவி. குந்தி தேவி. உண்மைதான். இந்த 1000 பெண்களிலே இவளும் நான் ஒரு வேலைக்கு சேர்றேன் அப்படின்னு சேர்ந்தான். அப்போ எனக்கு செய்யக்கூடிய வேலையெல்லாம் இந்த 1000 பெண்களை செய்யக்கூடிய வேலை உன்னால செய்ய முடியுமா? ஐயனே, என்னாலும் ஒரு சரிநகர பெண் தானே, நானும் வேலையானதை செய்கிறேன் என்று சொன்னார். அப்படி நான் என்னவென்று இவளுக்கு அதாவது வேலை கொடுத்தேன் தெரியுமா? சரி, 3 பெயர் பாதுகாப்பாக பார்க்க வேண்டும், காக்க வேண்டும். சரிங்க. எப்படி? 3 பெயரை பாதுகாப்பாக காக்க வேண்டும். 10 பேர் நடமாட வேண்டும். 10 பேர் நடக்கணும். ஆமா. சரிங்க. 2 பேர் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். 2 பேர் பார்க்கணும். 10 விரல்ல பரிமாற வேண்டும். 10 விரல்ல பரிமாற வேண்டும் என்ற வேலையை நான் சொன்னேன். இந்த பெண்ணாகப்பட்டவள் இந்த வேலை செய்ய முடியுமா? முடியவே முடியாது. இதை செய்தால் உனக்கு வேலை, உனக்கு வரமளிப்பேன் அப்படி என்று அந்த குந்தி தேவிடத்தை நான் உரைத்தேன். சரிங்க. அப்பொழுது நான் சொன்னக்கூடிய வேலையை 1000 பெண்களும் ஒருபுறம் இருக்கட்டும், 1000 பெண்கள் ஒரு முறை இருக்கட்டும், ஒரு புறமாக இருக்கட்டும். இந்த இறுதியாக வந்தாலே அந்த குந்தி தேவி நான் சொல்லக்கூடிய வேலையை செய்து முடிச்சுட்டான். எப்படி சாமி? அப்பொழுது அந்த குந்தி தேவி நான் சொன்னே வேலை 3 பேர் பாதுகாவல் பார்க்க வேண்டும், 2 பேர் பார்த்து கொண்டிருக்க வேண்டும், 10 பேர் நடக்கணும், 10 பேர் அவாமது உண்டணும். சரிங்க. இப்படி சொன்னேன். இந்த விளக்கத்து பிரகாரம் அந்த வேலையை செஞ்சாலே எப்படி தீவிரமா எப்படி செஞ்சாங்க? சாபமானதை செய்து வருவருக்கு சமைத்து போடுவது ஒரு பெண்ணுடைய வேலை. அந்த பெண் இத்தனை வேலைகள் அடக்கும் என்று நான் திரும்பமாக சொன்னேனே, அந்த வேலை என்ன தீவிரமா? அந்த பாதுகாவலாக இருந்த 3 பேர் 3 அடுப்பு கல். 3 அடுப்பு கல்லு. ஆமா. சரி. அந்த அடுப்பு கல்ல ஒன்றா கூட்டினா யார்? குந்தி தேவி. சரிங்க. அது மட்டுமல்ல, அவங்க தான் காக்குறாங்க. ஆமா, கரெக்ட். அப்படி 2 கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறாள். 2 கண்ணால பார்க்கிறார். பார்த்தாச்சு, அதாவது செய்கிறாள். அமுதானதை செய்த உடனே டேடே அதாவது நடக்கிறான், நாங்க பக்கம் போறா வர்றா நடக்கிறா. அப்போ நடந்து கொண்டிருக்கிறா. கையிலே 5 விரல், இந்த காலிலே 5 விரல், 10 விரலால நடக்கிறா. அமுதான உடனே அதை எடுத்து 2 10 கரங்களிலே அதாவது பரிமாறுறா. ஒவ்வொரு வேலையும் 10 விரல செய்யறான். நான் சொல்லக்கூடிய சுலபமாக சொன்ன வேலையை இவ சிறப்பாக முடித்தால் இந்த 1000 பேர்த்தில
1001 இவன் யார்? குந்தி தேவி. அவளுக்கு நான் என்ன கொடுத்தேன்? 5 மந்திர உபதேசம் கொடுத்தேன். ஆமா, இந்த மந்திரமானது சர்வ சாதாரணமானதல்ல. இதை நினைத்து உன் மனதில் என்ன நினைத்தாலும் சரி, அது நிச்சயமாக நடக்கும். இந்த வரத்தை நீ பெற்றுக்கொள் அப்படின்னு நான் வரம் கொடுத்தேன். உத்தமாதேவிக்கு வரம் கொடுத்தேன். சாபம் யாருக்கு கொடுத்தேன்? வரத்தை இப்படி சொல்லி போட்டீங்க, அந்த சாப யாருக்கு சாமி அழைச்சீங்க? உலக கடவுள் மும்மூர்த்தி தேவர், காத்தல் அழைத்தல் படைத்தல் சிவன் விஷ்ணு பிரம்மா. சிவன் விஷ்ணு பிரம்மா இப்படி 3 தேவர்கள் இருக்க ஒரு நாள் ஒரு தினத்திலே என்னை பார்த்தால் பயப்படுவார், கண்டால் கலங்குவார்கள். இப்படிப்பட்ட இந்த துருமண்டலத்தை ஆளக்கூடிய தூர்வாசு நான் எங்கே சென்று சங்கு துபாபுரி சென்று அந்த சங்கு துபாபுரியில யார்? ஸ்ரீமந்த கண்ணன். யாரு? கண்ணன். கண்ணனுடைய மனைவியாகிய ஆதி மகாலட்சுமி இருவரும் துபாபுரியில் இருக்கின்றார். இவ்விடத்தில் வரம் பெற வேண்டும் அல்லவா என்பதற்காக வேண்டி நான் என்ன செய்தேன் தெரியுமா? புறப்பட்டேன், சங்குதுவாரி சென்று கண்ணன் மகாலட்சுமியுடைய பாதத்தை பணிந்து வரத்தை பெறலாம் என்று சொன்னேன். புறப்படும் பொழுது விஜய் என்று ஒருவன், ஜெயன் என்று ஒருவன் முன்பதாக நின்று கொண்டிருக்கிறார்களே. யார்? வாயு காவலாளிகள். நான் பகவானுடைய தரிசனத்தை காண்பதற்கு உள்ளே செல்ல வேண்டும் என்று நான் கேட்டேன். யார? அந்த துபார பாலகர்ல ஜெயன் விஜயனை பார்த்து நான் தூர்வாசர் மகாமுனி வந்திருக்கின்றேன். நான் பகவானுடைய திருவடை பாதத்தை காண வேண்டும் என்று நான் பணிவாக கேட்டேன். இன்று பார்க்க முடியாது, பகவான் அரண்மனைக்கு உள்ளிருக்கின்றார், இன்று போய் நாளை வா என்று சொன்னார். நான் யார் என்று தெரியாமல் பேசுகிறாய். நான் கொடுத்தால் வரம், விட்டால் சாபம். துருமண்டலத்தை ஆளக்கூடிய தூர்வாசர் மகாமுனி 23 நேத்திரம், 7.5 மடங்கு கோபம், 3 மடம் தாடி. இப்படி கொடுத்தால் வரம், விட்டால் சாபம். என் சாபத்துக்கு நிமோசனம் கிடையாது. மரியாதையாக சொல்கிறேன், கேள். நான் பகவானை பார்க்க போக வேண்டும், அந்த பகவானை நான் காண போக வேண்டும் என்று மன்றாடி கேட்டேன். என்ன தவறு கேட்டேன்? தவறா கேட்கவில்லை. அந்த உலக கடவுள் ஸ்ரீமந்த கண்ணன் மனைவியாகிய மகாலட்சுமி பாதத்தை பணிய வேண்டும் என்பதற்காக கேட்டேன். 1000 முறை கேட்டு 1001 முறை கேட்டாலும் சரி, நான் பகவானை பார்ப்பதற்கு உனக்கு வழி கொடுக்க மாட்டேன், முடியாது, வழி விட மாட்டேன் என்று சொன்னான். வந்ததரா கோபம், வருதரா 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 எனக்கு கொடுத்துறா சாமி சாபத்தா. கோபம் வந்தது. அடே நன்றாக கேட்டுக்கொள். அடே துபார பாடகர்களே, நலமுடன் கேட்டுக்கொள். ஜெயனே, அடே விஜயனே, எந்த தூர்வாசரை பார்க்க அனுமதி கொடுக்கவில்லையோ, எந்த பகவானை நான் பார்க்கணும் நினைச்சனோ, அந்த பகவானை என்ன பார்க்கறதுக்கு நீ வழிவிடல. அதனால இந்த பகவானை பார்ப்பதற்கு நீ வழிவிடலையே, அந்த பகவானுடைய கையால உங்கள் இருவருக்கு மரணம் நிச்சயம் என்று நான் சாபம் அளித்தேன். கையாலதான் உங்களுக்கு அழிவு. ஜெயன் விஜயனுக்கு இப்படி குந்தைக்கு வரம் கொடுத்தேன். ஜெயன் விஜயனுக்கு சாபம் கொடுத்தேன். அதைத்தான் நான் உரைத்தேன். கொடுத்தால் வரம், இட்டால் சாபம். சாபத்துக்கு நிமோசம் கிடையாது. இப்படி இருந்தாலும் நான் மனிதனாக பிறந்திட்டாலும் இந்த உலக பிரபஞ்சத்துல படைக்கும் பொறுப்பு பிரம்மனுக்கு, உயிர் கொடுத்து உணவளிக்கும் பொறுப்பு சிவபெருமானுக்கு, அளிக்கும் பொறுப்பு கண்ணனுக்கு. கடவுள் அல்லவா? கடவுளுடைய பாதத்தை நான் பணி வேண்டும் அல்லவா? உலக மக்கள் எல்லோரும் நாம் பணி வேண்டும் அல்லவா? உங்களுக்கு வேலை. இப்படி இந்த தேவாதி தேவனுடைய பொன்னான பாதத்தை நான் காண வேண்டும். அதனால நான் புறப்படவா? புறப்படுகிறேன். இதோ நான் தினந்தோறும் இந்த கடவுளுடைய பாதத்தை நான் பணிஞ்சேன். அப்போ நேற்று தினத்திலே நான் வரும்போது திருலோக சென்றாரின் ஆனந்த சிகாமணி, அவரு தேவர் அல்லவா, நான் பகவானுடைய தேவருடைய பாதத்தை எல்லாம் படிக்க போகலாம் என்று புறப்பட்டு போகும்போது என்னவென்று கேட்டார்.
கவலாம் சுவாமி ஊர்வாசகரே, தாங்கள் இவ்வளவு ஒரு வேகமாக எங்கே போறேன்னு கேட்டான். யார்? நாரதர். அப்போ நான் புறப்படும் போது என்னை எங்கே என்று ஒரு வார்த்தை கேட்கின்றாய் என்று அந்த நாரதரை நான் நடித்தேன். பார்த்தார். ஐயனே, அப்படி அல்ல, நீங்க சர்வ சாதாரணமான ஆளா. 23 நேத்திரம், 7.5 மடங்கு கோபம், 3 மலை தாடி, கொடுத்தாலும் வரம் விட்டால் சாபம். இப்படிப்பட்ட தூர்வாசரை கண்டா பார்த்தா பயப்படுறாங்க, கண்டா கலங்கி நிற்கிறாங்க. நீங்க ஏன் இந்த மும்மூர்த்தி கடவுள் பாதத்தை பணி வேணும் அப்படின்னு நாரத கேட்டா. ஏன்னா நீங்க இத்தனை முறையாக தேவர் கடவுளுடைய பாதத்தை பணிந்தீங்களே, அந்த கடவுள் யாராவது வந்து உன் பாதத்தை பணிஞ்சாங்களா அப்படின்னு நாரத கேட்க சிந்தித்தேன். செயலுக்கு வந்து பார்த்தேன். தினந்தோறும் 3 வேளை தவறாம காலை மாலை நூலை என்று சொல்லாம படிக்கு 3 வேளைகளும் 3 வேளைகளும் நான் வணங்கினேன் அல்லவா. நம் பதத்தை யாரும் பண்ணலையே. அதனால இந்த தினமாகிய இத்தனை நாளா இந்த தேவர் பார்த்த நான் பண்ணிச்சேன். இன்னைக்கு அந்த கடவுளை என் பார்த்து பண்ணிடணும். அதான நியாயம். இத்தனை நாள் நான் பண்ணிச்சேன். ஒரே ஒரு நாளைக்கு என் பார்த்து பண்ணி அந்த பிரம்மனை பார்க்கிறேன், அந்த சிவனை பார்க்கின்றேன், கண்ணனை பார்க்கின்றேன், புறப்படுகிறேன். தேவி சத்தியோலகத்திலிருந்து அதாவது படைக்கும் தொழிலை மேற்பதற்காக யாகசாலைக்கு சென்று இப்பொழுது நீங்க திருப்பி வந்து விட்டீர்கள். அதனால சற்று நேரம் நீங்க ஓய்வெடுக்க வேண்டும். படுங்க. நித்திரையான பிறகு நான் தாலாட்டு பாடுகிறேன். அகட்டும் தேவி. படைக்கின்ற பொறுப்பேற்றக்கூடிய பிரம்மதேவனும் தலைவாணியும் அரவல் இருக்கின்றார். இந்த தூர்வாசர் வந்தது எப்படி தெரிவிரும்? அதனால அந்த பிரம்மதேவரை அழைப்போம். ஐயனே பிரம்மதேவா, ஐயனே பிரம்மதேவா, ஐயனே பிரம்மதேவா. என்னடா ஒரு ஆச்சரியமா இருக்கிறது. நான் 3 முறையாக பிரம்மதேவா பிரம்மதேவா கலைவாணி என்று சொல்லி நான் கூக்குற விட்டு ஒரு வார்த்தைக்கு கூட வார்த்தையின் மீது மதிப்பில்லாமல் போய்விட்டது. கர்வம் பிடித்தவன், அகந்தி கொண்டவன், 5 சிரம் கொண்ட ஆணவக்காரன். இவனை சும்மா விடக்கூடாது. நான் புறப்படுகிறேன், என் வல்லமை காட்டுகிறேன்.
துர்வாசரே அடே முதுகெலும் இல்லாத முட்டாளே, இதோ படைக்கும் பொறுப்பேற்ற பிரம்மதேவன் சிம்மாசனத்தில் அமைந்திருக்கும் பொழுது கீழே இழுத்து தள்ளியே. என்னடா உனக்கு கர்வம்? அடே பிரம்மதேவா, எல்லோத்துக்கும் தெரிந்த விஷயம். நான் 3 முறையாக அழைத்து பிரம்மதேவரே பிரம்மதேவரே கலைவாணி என்று 3 முறை கூக்குரட்டு இந்த தூர்வாதகர் வந்து என்று தெரியாம பிடிக்கு நீ அரமனைக்குள்ளே அகந்திய கொண்டவன் இருந்தாய். நீயும் பேசவில்லை. உன் மனைவி கலைவாணி அவ்வளவு கூக்குரல் உள்ள ஏண்டா அடிய கலைவாணி துர்வாசரே, இதோ அன்றாடம் வந்தவுடனே எங்களுடைய இருடைய பாதத்தை பணிவாய். ஆமா. இன்று அகந்தையோடு வந்து என் மன்னவருடைய சிம்மாசனத்தை விட்டு கைத்தட்டு தள்ளுகிறாயே, என்ன காரணம்? இன்று புதிதாக உங்களுக்கு இந்த மாற்றம் தெரிகிறது. நன்றாக கேட்டாய். சரி, தினந்தோறும் உங்கள் பாதத்தை இந்த தூர்வாதகர் நான் பணிந்தேன். நாங்கெல்லாம் கடவுளை வச்சு கும்பிட்டோம். அதனால இன்னைக்கு ஒரு நாளைக்கு இந்த பிரம்மதேவனு கலைவாணியும் என் பாதத்தை பணிய வேண்டும். அடே மதிக்கட்டவனே, இதுவோ தினந்தோறும் என்னுடைய பாதத்தை பணிந்து விட்டு நீ செல்வாய். இன்று தினமாக என்னுடைய பாதத்தை பணிந்து விட்டு வேணுகின்ற வரங்களை வாங்கி விட்டு போ. பிரம்மதேவா, நீ எனக்கு வரமளிப்பது, நான் உன் பாதத்தை பணிவது இத்தனை நாட்களாக நினைந்தது. ஆனால் இன்று என் பாதத்தை நீங்கள் இருவரும் பணிந்து நீங்கள் வரத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அட மூடனே, இதுவோ படிக்கும் பொறுப்பேற்ற பிரம்மதேவன் நான். அப்பேற்பட்ட பிரம்மதேவன் மும்மூர்த்தி தேவர்களே ஒருவனவன் நான். உன்னுடைய பாதத்தை நான் பணிவதா? என்னுடைய பாதத்தை நீ பணியடா. முடியாதுங்கிற? முடியாது. கலைவாணி என்ன சொல்கிறாய்? இதோ மும்மூர்த்தி தேவர்கள் முதல் தேவன் என்ற அகந்தை இல்லாமல் படிக்கு என் கணவரே அடியே என்று பேசுகிறாய். படைக்கும் தொழிலை மேற்கொண்ட இவரை பார்த்து பேசுகிறாயே. மா முனிவர் என்பதை மறந்துவிட்டு பேசுகிறாயா? நாங்கள் எல்லாம் தேவர்கள், நீ சாதாரண மகா முனிவன். எங்களை பார்த்து நீ அவதூறாக பேசுகிறாய். முடியாது. உன்னுடைய பாதத்தை நாங்கள் எதற்கு பணிய வேண்டும்? ஒரு பொழுதும் நாங்கள் பணிய மாட்டோம். 23 நேத்திரம் ஞானமடக கோபம் 3 முளை தாடி கொடுத்தால் வரமிட்டால் சாப்போம். துருமண்டலத்தை ஆளக்கூடிய தூர்வாசர மகாவனுடைய என் பாதத்தை பணிய மறுத்து விட்டீர்கள். அடே அகந்தியக்காரனே, ஏ கர்வம் பிடித்தவனே, ஏ படைக்கின்ற பொறுப்பேற்றவனே, 5 சுரம் கொண்ட ஆணவத்தில் பேசுகிறார். கல்விக்கெல்லாம் அதிபதியாக கலைவாணியும் ஒரு வார்த்தை சொல்லல. ஆனா இருவரும் மதிப்பில்லாம என்ன பேசுறீங்க? உண்மைதான். அடே 5 சுரம் கொண்ட ஆணவக்காரனே, அகந்திக்காரனே, கர்வம் கொண்டவனே, என் சிரம் அதாவது என் பாதத்தை பணியாதனால 5 சிரம் இருக்கிறது உனக்கு. அந்த 5 சிரத்துல தர்ம சிரம் அறுபட்டு போக சாபம். மண்டலத்தை ஆண்டு வரக்கூடிய துர்வாச மகாமுனிவர் கொடுத்தால் வரவிட்டால் சாபம் என்று சொல்லுவார்களே. அறியாத புத்தியில் தெரியாமல் ஒரு வார்த்தை பேசியதால சாபத்தை மறந்து நமக்கு கொடுத்து விட்டு சென்று விட்டாரு.
உலகத்திலே 5 சிரமாகப்பட்டது இந்த பிரம்மதேவன் இருக்கிறது. இந்த 5 சிரத்தில உன்னுடைய தர்ம சிரம் அறுபட்டு போகட்டும் போ அப்படின்னு சாபத்தை கொடுத்து விட்டார். துர்வாசர் கொடுத்த சாபம் அழித்து விட்டார். தர்ம சிரம் அறுபட்டு விடும். இந்த சாபம் அழிக்காமல் இருக்க வேண்டும். அதுக்கு என்ன தேவி செய்வது? நாளைக்கு முன்னுமே புரியலைங்க. எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. எப்படி யோசனை? பூவுலக ஜனங்களே, தேவாதி தேவர்களே, தூங்கு, கண்ணு மூடு, அப்படியே தூங்கு. இதோ இந்த பூவுலகிலே உங்களுக்கு 5 சிரம். 5 சிரம். உங்களை விட்டா யாருக்கு 5 சிரம்? என் மாமனாகப்பட்ட சிவபெருமானுக்கு. உண்மைதான். என் தந்தையாகப்பட்ட சிவனாருக்கு 5 சிரம். உலகத்துல அதாவது தேவர்களிலே இருவர்களுக்கு தான் 5 சிரம். ஆமா. உங்களுக்கு சாபத்தை கொடுத்து விட்டார். இந்த சாப விமோசனமாக வேண்டுமாக இருந்தால் நீங்க கைலிங்கிரி போங்க. ஏன்னா 2 பேருக்கு 5 சிரம். 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்தால் இதற்கு ஏதாவது ஆலோசனை இருந்தால் என் தந்தையார் சொல்லுவார். கைலிங்கிரி சென்று வாருங்கள், விமோசனம் இருந்திருக்கும். அப்படியே ஆகட்டும். போய் வருகிறேன். அந்த கைலிங்கிரி கண்ணை தேடி இதோ அந்த தூர்வாச மகாமுனிவரப்பட்டவர் பாதம் படியாதனால உனக்கோ 5 சிரம். 5 சிரம் கொடுத்த கௌரவத்தினால என்னுடைய பாதத்தை பணியவில்லை. இப்பொழுதே கொடுக்கிற சாபம். அந்த 5 சிரத்திலே உன்னுடைய தர்ம சிரமானது அறுபட்டு போனது சாபத்தை கொடுத்து விட்டார். யார்? துர்வாச மகாமுனிவர். உண்மைதான். இன்று தினமாக நான் கைலிங்கிரி வந்திருக்கிறேன். சரிங்க. என் மாமன் வருவரைக்கும் நான் இங்கே காத்திருக்கிறேன். அப்படிங்கிறீங்களா? உண்மைதான். நாங்க அவர் சொன்ன மாதிரி பார்த்து பணிஞ்சிருந்தா நமக்கு வம்பு வந்திருக்குமா சாமி? நான் தேவரப்பா. இப்ப தேவரானால அனுபவம் மாட்டிட்டு முடிக்கிறீங்க. ஒரு முனிவரோட பாதத்தை நான் எப்படி பணிவது? சரிங்க. அதனால இப்ப கைலிங்கிரி வந்துட்டீங்க. வந்துட்டேன். மாமா ஒரு வரல இங்கே இருக்கிறீங்க. உண்மைதான். சரி, அப்படியே ஆகட்டும் சாமி. அப்படியே ஆகட்டும். சென்று வாருங்கள். கேளுங்கள் சபையோர்களே. தூர்வாச மகாமுனிவராகப்பட்டவர் கைலங்கிரி தேடி சிவபெருமானை பார்க்க செல்லும் பொழுது அதே சமயத்தில் கைலங்கிரி ஆண்டு வரக்கூடிய ஒன்னானப்பட்ட சிவபெருமான் சபைக்கு வரும் விதம் காண்க.